பிரியமானவர்களே, லூக்கா 15 அதிகாரத்திலே ஒரு காரியம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி என் ஆஸ்தியை பங்கிட்டு தாரும் என்று கேட்டான். அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான், போனான், வந்தான், எல்லாம் தெரியும். அவன் போய் கஷ்டப்படுகிற பொழுது, பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. என் தகப்பனிடத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பசியில் சாகிறேனே என்று சொல்லி தகப்பனை விட்டு பிரிந்த அந்த மகன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வந்தான், எதிர்கொண்டு போனான், கட்டிப்பிடித்தான், முத்தமிட்டான், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது எப்படிப்பட்ட தகப்பன்? நல்ல தகப்பன். இந்த மகனை பார்த்து நான் கெட்ட மகன் நான் சொல்ல மாட்டேன். நம்ம சிலர் சொல்லுவாங்க மூத்தவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தவனும் கெட்டவன் கிடையாது, இந்த தப்பு பண்ணவனும் கெட்டவன் கிடையாது. அந்த அப்பா இயேசு, உங்களுக்கு எனக்கு அவர் இயேசு, அவர் தான் நமக்கு நல்ல தகப்பன். நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல பிள்ளைகள். இதுதான் 3வது பகுதி இந்த வார்த்தைகள், இந்த செய்தியில். ஆம் பிரியமானவர்களே, அங்கேருந்து அவர் கட்டிப்பிடிச்சார், முத்தமிட்டார். அப்பொழுது இளைய மகன் அங்கேருந்து வந்தான். என்ன நடன கழிப்பு, சத்தம், மியூசிக் எல்லாம் கேட்குதுன்னா, உம்முடைய சகோதரன் சுகத்தோடு வந்தபடினால ஒரு விருந்து பண்ணுறாங்க என்று சொன்னான். அவன் வீட்டுக்குள்ளே போக மனதில்லாமல் வெளியே நின்னான். அப்பொழுது தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வாமகனே, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டான். இல்லை, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை விற்று போட்ட உம்முடைய குமாரன் வந்த பொழுது அவரை மன்னித்தீரே, அவனுக்கு விருந்து பண்ணுகிறீரே என்று சொல்லி கோபமாக சொன்னான். அவன் சொன்னான், என் நண்பர்களோட நான் கொண்டாடும்படிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கல, கொளுத்த கன்று அடுப்பித்தீரே அப்படி சொன்னான். அதுக்கு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, மகனே நீ உள்ள வாப்பா, உன் சகோதரனாகிய இவனும் மரித்தான், மறுபடி பிழைத்தான், மரித்தான், திரும்ப பிழைத்தான் என்று சொன்னான். காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்தான். இவன் சாப்டர் முடிஞ்சிடும் அப்படிதான் நீ நினைச்ச. நானும் அப்படி தானே இருந்தேன். சாப்டர் முடியலப்பா. அவன் காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்திருந்தான், ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தான், மறுபடி உயிர்த்தான். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டாமா? அப்படி சொன்ன பொழுது இந்த பகுதி எப்படி முடிஞ்சிருக்கணும்? இயேசு தான் இதை சொன்னார். இது எப்படி முடிந்திருக்கணும்? அப்பொழுது அவன் மனம் திரும்பி சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளார போய் இவனும் சேர்ந்து தம்பியுடைய அந்த அந்த வருகையை கொண்டாடினான் அப்படின்னு வேதத்தை முடித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வேதம் முடியாது. இந்த உலகம் எப்படியோ அப்படி தான் முடியும். நமக்கு எப்படி ஆண்டவர் உதாரணத்தை சொல்லி, சம்பவத்தை சொல்லி நமக்கு போதிக்கணும், அப்படி தான் அவர் போதிப்பார் நமக்கு. அப்புறம் அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லை என்று தெரியவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இவன் நல்லவன், ஆர்த்தடாக்ஸ், ஒரு தப்புமே பண்ணலை, அப்படிப்பட்டவன். அவன் பேசுறதுலாம் நியாயம்தான். ஆனால் தகப்பன் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, மகனே அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், வெறுமையாக வந்தான், அவனை நம்ம அங்கீகரிக்கணும். அவன் மறுபடி போனவன் கிடையாதுப்பா, மறுபடி காணப்பட்டவன் கிடையாது, மரிச்சு போனவன், ஆவிக்குரிய மரணம், மரிச்சு போனவன், உயிரோட வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷப்படணும். நீ என்ன நினைக்கிற? உனக்கு நான் இது செயல் நினைக்கிறியா? என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இவனுக்கு போய் இப்படி செஞ்சீங்களே, வேசிகளிடத்தில் ஆசையை விற்று போட்ட இவன் வந்த பொழுது இவனுக்காக இப்படி செய்தீரே என்று சொன்ன பொழுது, எனக்கு ஒன்றும் செய்யலையே, நான் உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று சொன்னான். அதை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா என்பது அது நம்ம மனசை பொறுத்தது. அந்த மூத்தவன் திருந்தினானா அல்லது அவன் பிடியிலே உறுதியாக இருந்தானா தெரியல. பரலோகம் போனால் தெரியும். பல மனதில் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் இந்த மாதத்தில் இந்த வசனத்தை எல்லாம் தியானம் பண்ணி, இந்த சம்பவத்தில் நல்ல தகப்பன், 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, 2 பேரும் நல்ல பேர் தான். பெரிய ஒரு தப்புமே பண்ணல, ஆர்த்தடாக்ஸ் கரெக்டாக தான் இருந்தான். சின்னவன் மனம் திரும்பி வந்துட்டான். இவன் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான், நீ மறுபடியும் வேசிகள்கிட்ட போக மாட்டான், கண்கள் இருந்துச்சு இடம் கொடுக்க மாட்டான். உடைந்த உள்ளத்தோட தகப்பன் வீட்டுக்குள்ளார இருப்பான். அவனுக்கு சகல உரிமையும் மறுபடியும் கொடுக்கப்பட்டு விட்டது. முத்திர மோதிரம் போடுங்கள், அது அதிகாரம்.
பாதரட்சியை போடுங்கள், எங்கனாலும் போகலாம், அவன் எங்கனாலும் போகலாம். புதிய வஸ்திரத்தை, ரட்சிப்பு எல்லாமே கொடுத்தாச்சு. இனி அவன் அவன் தகப்பனுக்கு முழுக்க முழுக்க பிள்ளை பிள்ளை உரிமை இருக்கிறது. ஆனால் மனசுக்குள்ளார ஒரு உடைஞ்சு இருக்கும். மூத்தவனை காட்டில் இளையவனுக்கு ஒரு உடைந்த உள்ளம் இருக்கும். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல, ஆனாலும் ஒரு துளி கூட வித்தியாசம் காட்டாமல் இந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறாரே, நான் நல்லா இருக்கிறேனே, நான் நல்லா இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி உள்ளம் உடைஞ்சு இனி தான் வாழ்க்கையில் தப்பு பண்ணவே மாட்டான். இளையவன் இதை புரிந்து கொண்டால், இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால், மூத்தவன் என்ன பண்ணுவான்? அவனும் சகோதரனை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.